வணக்கம் மக்களே, வெல்கம் யூ டு another episode of Rooted. லாஸ்ட் couple of weeks நம்ம பைபிளை குறித்து தெரிஞ்சு கொண்டு வந்தோம். குறிப்பாக லாஸ்ட் வீக் பைபிளை எப்படி வாசிப்பது, வேதாகமத்தை ஹவு டு ரீட் த பைபிள், வேதாகமத்தை எப்படி வாசிப்பது அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம். நான் போன வாரம் சொன்னது மாதிரியே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிஸ்ட்ரி. யார் எழுதியிருக்கா, யாருக்காக எழுதியிருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ என்கரேஜ் யூ டு வாட்ச் த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் ஆஃப் ரூட்டட் ஸோ தட் when you watch this video உங்களுக்கு கொஞ்சம் கண்டினியூவேஷன் கிடைக்கும். ஆல்ரைட், இந்த வாரம் இட் இஸ் அ ஸ்பெஷல் வீக். எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரீஸ் வச்சுருப்பீங்க, ஸ்டார் வச்சுருப்பீங்க, கிரிப்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க நான் நினைக்கிறேன். I'm sure that you guys are excited to celebrate Christmas. அதனால இந்த வாரம் we're going to just take a quick deviation from knowing the Bible. Today we're going to learn about the myths surrounding Christmas. கிறிஸ்மஸை சுற்றி இருக்கிற கட்டுக்கதைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Are you ready? கிறிஸ்மஸ்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இட்ஸ் மேஞ்சர் சீன், ரைட்? கிரைஸ்ட்டை ஞாபகம் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த மேஞ்சர் சீன் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது போல் கட்டுக்கதைகளை the myths about Christmas நம்ம பார்க்க போகிறோம். The first myth, Christmas falls on December 25th. எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்மஸ்ன்றது 25th டிசம்பர் வருதுன்னு. பட் டஸ் இட் ரியலி அக்கர் ஆன் 25th டிசம்பர்? Historians say it is impossible for Christmas or Christ to be born on December 25th. அது inaccurate-ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, couple of examples. The angels appeared before the shepherds-ன்னு வரும். ஸோ ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா டிசம்பர் டைமு பெத்லஹேமில் இட் இஸ் வின்டர். ஸோ ஷெப்பர்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வின்டரில் அந்த ஆடுகளை மேய்க்க கூட்டு போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் ஹவ் ஐடியலி ஹேப்பன் பிட்வீன் த மந்த் ஆஃப் ஏப்ரல் டு அக்டோபர். அதுதான் அவங்களுக்கான அந்த சம்மர் டைம். அதே போல் அந்த கிங் வந்து ஒரு வின்டர் டைமில் அந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் ஹவ் ஐடியலி ஹேப்பன் ஆன் சம்மர் டு மேக் இட் மோர் ஈஸி ஃபார் பீப்புள் டு go to their natives. Know this fact. Christmas 25th of December கிடையாது. பைபிள்லையும் அதற்கான ரெக்கார்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஏன்ஷியன்ட் கிறிஸ்டியன்ஸ் கிரியேட் பண்ண ஒரு டே தான் டிசம்பர் 25th. The second myth, Mary traveled on a donkey. நிறைய இந்த கிறிஸ்மஸ் பிளேஸ்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. பட் இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள்ங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஒரு 80 மைல்ஸு டாங்கியில் ட்ராவல் பண்ணுறதுன்றது நியர்லி இம்பாசிபிள். ஸோ அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ், அந்த காலத்தில் மோஸ்ட் யூஷுவல் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இட் குட் பி அ கேமல் ஆர் இட் குட் ஹவ் பீன் அ ஹார்ஸ். டெஃபினெட்லி நாட் அ டாங்கி. இன்னொரு காமன் மிஸ்கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா, தி ஜீசஸ் வாஸ் பார்ன் இன் அ ஸ்டேபிள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிஸ்கன்செப்ஷன். இன் பைபிள் லூக் ஆக்சுவலி சேஸ் ஜீசஸ் வாஸ் பார்ன் இன் அ மேஞ்சர். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா இட் இஸ் அ இன் பேசிக்லி. டெஃபினட்டாக அந்த காலத்தில் வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டல்ஸ்லாம் கூடுறதுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கிறது வின்டர் டைமில் அதை ஒரு ஸ்டேபிள் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபேமிலி யூஸ் டு லிவ் அப்ஸ்டேர்ஸ். ஸோ அதே போல் தான் ஜீசஸ் அதை ரெஃபர் பண்ணும்போது இன்னும் போகும்போது இட் குட் ஹவ் பீன் அ லாட்ஜிங் ஹவுஸ், டெஃபினெட்லி நாட் அ ஸ்டேபிள். The fourth misconception என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 kingsன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். We would have also heard this carol, We 3 Kings, right? Bible never calls them as kings. Matthewல they have been referred to as magis or wise men. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர் தான் வந்தாங்க அப்படின்றதுக்கு பைபிளில் எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது. There could have been more magis who visited Christ. அது 3 எதுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் there is a reference of 3 gifts. ஸோ 3 கிஃப்ட் இருக்கிறதுனால ஒருவேளை 3 வைஸ் மேனாக இருப்பாங்க அப்படின்றது அது ட்ரெடிஷ்னலாக வந்துருச்சு. அந்த 5th myth பார்த்தீங்கன்னா, அதே போல் ஜீசஸோட பர்த் அப்போ அந்த 3 மெஜைஸ் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேஞ்சர் சீன்லேயும் அதுதான் காமிப்பாங்க. பட் இட் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன். டெஃபினட்டாக அந்த 3 மெஜைஸ் ஜீசஸோட பர்த் டைமில் அங்கே இருக்கல. தே குட் ஹவ் கம் ஓவர் டு விசிட் ஜீசஸ் ஆஃப்டர் மச் லாங்கர் டைம். குட் பி ஜீசஸ் ஒரு 2-3 இயர்ஸ் அப்புறம் தான் அவங்க வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் there are many conceptions around Christmas. சாண்டா கிளாஸு, அதே போல் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் நம்ம ஸ்டார் தொங்க விடுறது, இது எல்லாமே இஸ் நோவேர் ரிலேட்டட் டு பைபிள் அட் ஆல். இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷன் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் கிறிஸ்டியன்ஸ். ஃப்ரம் டைம் டு டைம் இட் ட்ராவல்ட் அண்ட் நவ் we are blindly following it. ஸோ எது எப்படியோ
உங்கள் கிறிஸ்மஸ் சீசனில் உங்களுக்கு ட்ரீ இருக்குதோ சரி, சாண்டா கிளாஸ் இருக்காரோ சரி, கிரிப் இருக்காரோ சரி, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் கிரைஸ்ட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் கிறிஸ்மஸ். ஸோ வென் யூ செலிப்ரேட், just be reminded, no matter how many myths that might surround Christmas, but Christ is the truth. ஆண்டவர் நம்மளை மீட்க வந்தது உண்மை. So wish you all a Merry Christmas. God bless you.